உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இப்பதான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அவளுக்கு நல்லதா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். வீராக்கு போஸ்டிங் வந்தா அவ வேலையில ஜாயின் பண்ணி அவ பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணன. அதை பார்த்து இந்த அண்ணன் சந்தோஷப்படன. பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் போன. அவ்வளவுதான்ல. ஓ எசக்கி கதை அவ்வளவு. ஆமா, எசக்கிக்கு நல்லபடியா புள்ள பார்க்கணும்ல. அதுக்கு ஹாஸ்பிட்டலு அது இதுக்கெல்லாம் அலையணும் இருக்குல்ல. அப்புறம் கனி பெரிய பாட்டுக்காரியா, அவ பெரிய பாட்டுக்காரியா ஆகண. அவளை முதல்ல இந்த பாட்டு கிளாஸுக்கெல்லாம் வர சேர்த்து விடணும். அவ்வளவுதானா? அப்புறம் என்ன, எசைக்கு குழந்தை பிறந்தா அதை என் மடியில வச்சு தாய் மாவனா சீர்லாம் செஞ்சு அது காது குத்தணும். எம்பிட்டு வேலை இருக்கு. ஏய், உன்கிட்ட நான் எதிர்காலத்தை பத்தியா கேட்டேன்? நாளைக்கு என்ன பிளான்னு கேட்டேன். இல்லை, நாளைக்கு என்ன கிழமன்ற கூட வியாழனா வெள்ளியா சஷ்டியா? அப்ப விரதம் இருக்கணுமா? இல்லை, நீ என்ன சொல்லுது எனக்கு ஒன்னும் புரியலையே. வேற என்ன பிளான் இருக்கு? இப்ப நடிக்காம சொல்ல போறியா இல்லையா? மரியாதையா நல்லா யோசனை பண்ணி சொல்லு. யோசனை பண்ணி சொல்றதுக்கு என்னல இருக்கு? எரும மாடு பக்கி பரதேசி. இப்ப இந்த வீட்ல உனக்கு உன் தங்கச்சிங்க மட்டும்தான் இருக்காங்கல்ல? அவங்களை தவிர வேற யாருமே இல்ல, அப்படிதானே? ஏலே, தூங்கிட்டு இருந்த உசி பேத்தி நடுராத்துல எழுப்பி கேள்வி மேல கேள்வி கேட்க. ஏலே, என்னதாம்ல நடக்கு? என்ன பிளான் சொல்லணும்னு சொல்லுத? மண்டையில வெறும் மண்ணாங்கட்டி மட்டும் இருக்கிற உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சி, படுத்து தூங்கு. இல்லை, என்ன பிளான் சொல்லலாம்ல? இல்லை, உனக்கு கோட்டி கிட்டி பிடிச்சி போச்சா? வரங்கிறவன உசுப்பி எழுப்பி விட்டு இப்போ என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்க. 12 மணிக்கு நானே ஒரு முக்கியமான விஷயமா எழுந்துக்கணும்னு படுத்து கிடக்கேன். போல இல்லையே, இவன் எதையும் மறக்க மாட்டானே. ஒருவேளை நம்மள வேணும்னே வெறுப்பேத்துறானா? நைட்டு 12 மணின்னு 2-3 தடவை சொன்னானே. அநேகமா 12 மணிக்கு எழுப்பி விஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.